Very good evening, everyone. So, welcome to the live session. In this session, we are going to discuss environmental engineering. So, before moving on to the session, let me ensure that my voice is audible as well as the screen is visible. So, let's wait for a few minutes so that the students join. Am I audible? So, those who are joined this session, just ensure that my voice is audible as well as the screen is visible. Make it soon, ma. Okay. So, we all know 2024 has been a very huge opportunity for civil engineers அப்படின்னு சொல்லலாம் பிகாஸ் கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா RRB JE ஒரு ஹியூஜ் வேகன்சிஸ் வரப்போகுது. தென் நம்மளோட TNPSCல JDO எக்ஸாம்ஸ், தென் AE எக்ஸாம்ஸ் இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்க. 3 எக்ஸாமுக்கும் தனித்தனியாக தான் படிக்கணுமா மேம், டுகெதர் நம்ம படிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியுமா. ஒன்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க, சிலபஸ் எடுத்து அனலைஸ் பண்ணுறீங்க, எந்த சப்ஜெக்ட் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாவே யூ ஆர் இன் ஹாஃப் வே ஆஃப் யுவர் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ இப்போ TNPSC AE இருக்கட்டும், JDO இருக்கட்டும், as well as RRB JE இருக்கட்டும், these exams when you take environmental engineering plays a major role அப்படின்னு சொல்லலாம். ஈவன் 2019 நடந்த RRBல கிட்டத்தட்ட 10 மார்க்ஸ்க்கு environmental engineering கேட்டிருந்தாங்க. ஹை வெயிட்டேஜ் சப்ஜெக்ட், ஓகேவா, வெரி ஹை வெயிட்டேஜ் சப்ஜெக்ட். ஸோ நம்ம இனிமே லைவ் செஷன்ஸ் டெய்லியுமே ஈவினிங் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் எடுத்து அதை டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ லைவ்ல ஒன்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ஷூர்மா வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா, தென் ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா அப்படிங்கிறத சொல்லிடுங்க. குட் ஈவினிங் ஆல். ஓகே, செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இந்த செஷன்ல நம்ம என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்ல குவாலிட்டி ஆஃப் வாட்டர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ண போறோம். அண்ட் மெயின் திங் இஸ் குவாலிட்டி ஆஃப் வாட்டர் பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் physical parameters, chemical parameters and biological parameters. இந்த செஷன்ல physical parameters பத்தி டீடைல்டா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ first we have suspended solids. Suspended solids பொறுத்த வரைக்கும் this is also falls under physical parameters. Physical parametersல நமக்கு temperature, color, turbidity, odor test, conductivity, suspended solids இந்த மாதிரி multiple number of terms இருக்கு. ஓகேவா? இதுல suspended solids also plays a major role while establishing a physical parameters over water. ஓகேவா? ஸோ சஸ்பெண்டட் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது யூஸ்வலா சாலிட்ஸை நம்ம 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுவோம். Why should a solid is classified as a suspended solid? Why should a solid is classified as a dissolved solid? இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு பேசிக்கா பார்த்துடலாம். ஓகேவா? டோட்டல் சாலிட்ஸை 3 ஃபார்ம்ஸ்ல பிரசென்ட் ஆயிருக்கு: சஸ்பெண்டட், கொலாய்டல் அண்ட் டிசால்வ்டு. ஸோ சஸ்பெண்டட் சாலிட்ஸ் எடுத்துட்டோம் அப்படிங்கும் போது the size range falls from 10 to the power -1 to 10 to the power -3 mm size. Okay, when you talk about the colloidal solids, the size falls from 10 to the power -3 to 10 to the power -6 mm. இதெல்லாம் கொஸ்டினா கேட்கலாம். எப்படி சாலிட்ஸை நம்ம கிளாஸிஃபை பண்றோம், என்ன விஷயங்கள் பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்றோம், இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். And when you talk about the dissolved solids, the size ranges from it falls less than 10 to the power -6 mm. ஓகேவா? நான் கொடுத்துருக்க இந்த 10 to the power -1, 10 to the power -4 இது எல்லாமே என்னது mmல எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன். இதுவே மைக்ரோமீட்டர்ஸ்ல கேட்குறாங்க அப்படின்னா the value changes. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க, மைக்ரோமீட்டர்ஸ்ல கேட்குறாங்களா இல்லை எம்எம்ல கேட்குறாங்களா அப்படிங்கிறத பொறுத்துட்டு ஆப்ஷனை பிக் பண்ணுங்க. ஃபைன்மா. ஸோ சாலிட்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தோம். மெயினாக
பிசிக்கல் பேராமீட்டர்ஸ்ல ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்றது யாரு அப்படின்னா அந்த சஸ்பெண்டட் சாலிட்ஸ் அப்படின்னு சொன்னேன். இந்த சஸ்பெண்டட் சாலிட்ஸ் மேபி நமக்கு ஆர்கானிக் ஃபார்ம்லயும் இருக்கலாம். ஓகே, ஆர்கானிக் ஃபார்ம்லயும் இருக்கலாம் அண்ட் இன்ஆர்கானிக் ஃபார்ம்லயும் இருக்கலாம். ஒன்ஸ் இந்த சஸ்பெண்டட் சாலிட்ஸ் எவ்வளவு பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத எப்படி நம்ம ஃபிகர் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா இட் இஸ் பை கிராவிமெட்ரிக் மெத்தட். இதுவே ஒரு கொஸ்டினா கேக்குறாங்க. ஓகே, the suspended solids is how much the suspended solids is present in water அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா it is measured by gravimetric test. ஓகே, gravimetric test. and யூஸ்வலா ஓவரால் அந்த சாம்பிள் எடுத்து அது வந்து 104 டிகிரி செல்சியஸ்ல ஹீட் பண்ணுவாங்க. வாட்டர் எல்லாமே எவாப்ரேட் ஆகிட்டு போகும். பேலன்ஸ் இருக்க சஸ்பெண்டட் சாலிட்ஸ் வந்து எவ்வளோ டோட்டல் சாலிட்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம். டோட்டல் சாலிட்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத ஃபிகர் அவுட் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது when you heat the water sample over 104 degrees Celsius, you get the solids that is termed as a total solids. ஓகேவா, total solids நமக்கு கிடைச்சிருச்சு. அதுல இருந்து dissolved solids நீங்க மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா you get suspended solids. and ஈவன் ஆர்கானிக் மேட்டரை ரிமூவ் பண்றதுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணும், வாட்டர்ல பிரசென்ட் ஆயிருக்கு ஆர்கானிக் கண்டென்ட்டை ரிமூவ் பண்றதுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. when the sample is heated upon 600 degrees Celsius, 600 degrees Celsius, the organic matters get removed. ஓகேவா, இதுவும் கொஸ்டினா கேட்கலாம். ஸோ ஆர்கானிக் மேட்டர் எந்த டெம்பரேச்சர் ரேஞ்சில் ரிமூவ் ஆகும், தென் டோட்டல் சாலிட்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு சாம்பிள் வந்து டோட்டல் சாலிட்ஸ் வேணும் அப்படின்னா எவ்வளோ டெம்பரேச்சர் நம்ம மெயின்டைன் பண்ணும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ரெகுலராக கேட்குறாங்க. ஓகே, ஒன்ஸ் இந்த ஆர்கானிக் மேட்டர் வந்து ரிமூவ் பண்றதுக்கு நம்ம கிட்டத்தட்ட 600 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றோம் இல்லையா, வாட் இஸ் ஹேப்பனிங், the organic matter gets oxidized. Okay, in this temperature the organic matter gets oxidized and the gases evolves are CO2, H2O and other less important gases. Okay வா, மெயினா ஒன்ஸ் நீங்க சாம்பிள 600 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்றீங்க அப்படிங்கும் போது ஆர்கானிக் மேட்டர் ஆக்சிடைஸ் ஆகி நமக்கு CO2, H2O இதெல்லாம் வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த சஸ்பெண்டட், கொலாய்டல், டிசால்வ் இதெல்லாம் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்றோம் அப்படிங்கறத சொல்லியிருந்தேன். இது சயின்ஸ் பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்றாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்த்திருந்தோம். ஒன்ஸ் this suspended and colloidal together, okay, suspended solids colloidal solids together நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா dispersed solids அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் கொஸ்டினா கேட்கலாம். ஓகே, so suspended as well as colloidal together called as a dispersed solids. Okay, this kind of question can also be asked. so measurement பார்த்தாச்சு, total solids எப்படி மெஷர் பண்றோம் அப்படிங்கறத பார்த்தாச்சு. so next வந்து important parameter அப்படின்னு பார்க்கறோம் அப்படின்னா that is turbidity. ஓகேவா, other important parameter is turbidity. so turbidity மெயினா காஸ் ஆகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா வாட்டர்ல பிரசன்ட் ஆயிருக்க that fine particles, that fine particles can be a suspended solids also. Okay, so எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் அந்த வாட்டர்ல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஃபிகர் அவுட் பண்றது தான் டர்பிடிட்டி அப்படிங்கிற ஒரு டேர்ம். கலங்கல் தன்மை அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆப்வியஸ்லி கெட்டணும். நிறைய சாலிட்ஸ் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கும் போது தண்ணியோட கலங்கல் தன்மை வந்து அதிகமாயிட்டே போகும். அதுதான் நம்ம வந்து டர்பிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அண்ட் மோரோவர் டர்பிடிட்டி வந்து கொலாய்டல் மெட்டீரியல்ஸ் லைக் கிளே, சில்ட் இல்லை ராக் ஃப்ராக்மெண்ட்ஸ், மெட்டல் ஆக்சைட்ஸ், வெஜிடேட்டிவ் ஃபைபர்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இது மாதிரி பார்ட்டிகல்ஸும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கும் போது டர்பிடிட்டி வந்து வாட்டர்ல காஸ் ஆகும். ஓகேவா, ஸோ டர்பிடிட்டினா என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போமா. The excess presence of a suspended and colloidal matters imparts turbidity to the water. The unit of turbidity is expressed in ppm or milligram per liter. The permissible value of a turbidity of a drinking water falls from 5 to 10 ppm. So இந்த வேல்யூ 5 to 10 ppm அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து நிறைய தடவை கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ பார்த்துக்கோங்க. The permissible value of a turbidity ranges from 5 to 10 ppm. Tolerable limit அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை it's also termed as a cause of rejection. ஸோ என்கிட்ட வந்து ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் எதுவுமே இல்லை, கண்டிப்பா நான் இந்த தண்ணியை தான் குடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கும்போது நீங்க டாலரபிள் லிமிட் எவ்வளவு வேல்யூக்குள்ள செட் பண்ணலாம் அப்படின்னா 20 ppm குள்ள செட் பண்ணலாம். The following methods are adapted to find out the turbidity present in the water. What are the methods அப்படின்னு பார்க்கலாம். turbidity rod, Jackson, Canal turbidity meter, ballast turbidity meter, Nufflo turbidity meter. All 4 methods is used to figure out the turbidity. ஓகேவா, ஸோ இங்க கொஸ்டின் ஆஸ்கிங் பார்ட் என்னென்ன மேம் அப்படின்னா turbidity present ஆயிருக்க ரீசன் யாரு, சஸ்பெண்டட் சாலிட்ஸும்
கொலாய்டல் மேட்டர்ஸும் ஒரு வாட்டர்ல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா அங்க டர்பிடிட்டி காஸ் ஆகும். தென் டர்பிடிட்டியை என்ன யூனிட்ல எக்ஸ்பிரஸ் பண்றோம்னு கொஸ்டின் கேட்பாங்க. இட்ஸ் ppm parts per million. ppm ஆர் milligram per liter. இந்த 2 யூனிட்ஸ்லயும் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம வந்து என்ன டர்பிடிட்டி மீட்டர் யூஸ் பண்றோம், ஜாக்சனா, நஃப்லோவா, இதெல்லாம் பொறுத்து வந்து அதோட யூனிட்ஸும் மாறும். நம்ம அதை பத்தி டீடைல்டா நெக்ஸ்ட் அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல வந்து பார்க்கலாம். அடுத்து permissible value for turbidity for drinking water அப்படின்னு பார்க்கும்போது it should be range from 5 to 10 ppm and tolerable limit, அதாவது cause of rejection எவ்வளோ ரேஞ்ச்குள்ள acceptable அப்படின்னா 20 ppm வரைக்கும் acceptable. Okay, then we have different devices. So turbidity rod, Jackson turbidity meter, ballast turbidity meter, Nufflo turbidity meter, these are the devices to figure out turbidity. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் turbidity rod. இது வந்து ஒரு ஃபீல்டு மெத்தட்மா. ஸோ ஒரு ரிவர் அந்த மாதிரி நீங்க போறீங்க, ஒரு சாம்பிள் எடுக்கிறீங்க ஒரு பீக்கர்ல, இதோட டர்பிடிட்டி எவ்வளவு இருக்கு அப்படின்ட்டு இன்ஸ்டன்டா கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது இந்த டர்பிடிட்டி ராட். ஸோ இங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இந்த செட்டப் பாருங்க, திஸ் இஸ் அ செட்டப். ஸோ இந்த செட்டப்ல எண்டில் அந்த கார்னர்ல ஒரு பிளாட்டினம் நீடில் மாதிரி இன்செர்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஹோல் ராடையுமே நீங்க அந்த சாம்பிள்குள்ள பிளேஸ் பண்றீங்க. இதுதான் நம்மளோட பீக்கர், இதுல வந்து வாட்டர் இருக்கு. ஓகே, இது ஃபுல்லாவே வந்து வாட்டர் பிரசன்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஹோல் டர்பிடிட்டி ராட்மே நீங்க அந்த செட்டப்குள்ள இன்செர்ட் பண்றீங்க அப்படிங்கும் போது கீழே போக போக அந்த நீடலோட விசிபிலிட்டி கம்மியாயிட்டே வரும். ஓகே, விசிபிலிட்டி கம்மியாயிட்டே வரும். எந்த மொமெண்ட்ல அந்த நீடில் வந்து எனக்கு தெரியலையோ அது கரஸ்பாண்டிங்கா இருக்கிற ரீடிங்கை எழுப்பேன். ஸோ that gives us the turbidity. That means the more depth it goes, the turbidity is less. புரியுதா? இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப கலங்கல் தன்மை அதிகமா இருக்கு, ஒரு சேரு மாதிரி இருக்கு, அந்த வாட்டர் எடுத்து நான் நீர்ல உள்ள வர்றேன் அப்படின்னா கொஞ்சம் இன்செர்ட் பண்ணும் போது எனக்கு என்ன ஆகும், பிளாட்டினம் நீடில் வந்து எனக்கு காணாம போயிடும். இட் சீசஸ், ரைட்? ஸோ இதுவே வந்து ரொம்ப கிளியரான வாட்டர் இருக்கு அப்படிங்கும் போது நான் நிறைய டெப்த் இன்செர்ட் பண்ணேன் அப்படின்னா தான் அதோட விசிபிலிட்டி சீஸ் ஆகும். ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட், as the depth of the insertion increases, reading will decreases. Okay, next, turbidity of a 1 milligram of finely divided silica produced in 1 liter of a distilled water is taken as a 1 unit. So usually வந்து இப்போ ppm சொல்றோம், milligram per liter சொல்றோம், turbidity 5 units 10 units இது மாதிரிலாம் சொல்றோம். இதை எதை பேஸ் பண்ணி மேம் எக்ஸ்பிரஸ் பண்றோம் அப்படின்னா, இட்ஸ் நத்திங் பட் 1 லிட்டர் டிஸ்டில்டு வாட்டர் எடுத்து, ஓகேவா, 1 லிட்டர் டிஸ்டில்டு வாட்டர் எடுத்து அதுல 1 milligram ஆஃப் சிலிக்காவை நான் ஆட் பண்றேன் அப்படிங்கும் போது எவ்வளவு கலங்கல் தன்மை கிரியேட் ஆகுதோ அதுதான் நம்ம 1 யூனிட் அப்படின்னு அசியூம் பண்றோம். ஸோ டர்பிடிட்டியோட யூனிட் வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோம், it is nothing but 1 milligram. இது கொஸ்டினா கேட்கலாம். 1 milligram of silica is mixed with 1 liter of a distilled water. இது வந்து கொடுக்குற அந்த கலங்கல் தன்மையை நான் 1 unit of turbidity அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ turbidity rod அப்படிங்கிறது என்ன பிரின்சிபல் பேஸ் பண்ணிருக்கு, இங்க ஜஸ்ட் ஒரு பிளாட்டினம் நீடில் எடுக்கிறோம், ஏன்னா அதோட லெஸ்ட்ரஸ் கெப்பாசிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். ஆன்லைன் ரெக்கார்டட் கோர்ஸ் வில் சிமிலர் டு திஸ் அப்படின்னு கேட்குறீங்க. எஸ்மா. ஓகே, so we start to insert the needle. Once வந்து needle எந்த மொமெண்ட்ல வந்து சீஸ் ஆகுதோ அந்த மொமெண்ட்ல I just take the reading. நீங்க வந்து டர்பிடிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கும் போது அதிகமான இன்சர்ஷன் இருக்கும். ஓகே, டெப்த் ஆஃப் இன்சர்ஷன் வந்து இன்க்ரீசஸ், பட் ரீடிங் டிக்ரீசஸ் with respect to when the depth increases. So reading எது மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. KM, yes ma, the online courses also similar like this. With the slides we will explain everything. Okay va, வேற ஏதாவது information வேணும் அப்படின்னா you can call our academy number anytime. Okay, fine. Next வந்து let's talk about Jackson's turbidity meter. Jackson turbidity meter பொறுத்த வரைக்கும் இந்த turbidity நம்ம JTU அப்படிங்கிற யூனிட்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஓகேவா, JTU, Jackson turbidity unit. And இங்க the principle is based on the absorption. இதுவும் கொஸ்டினா கேக்குறாங்க. Jackson turbidity meter இருக்கட்டும் or else ballast turbidity meter இருக்கட்டும், in both devices the principle is based on absorption. ஓகேவா, absorption எங்க, scattering எங்க அப்படிங்கறத கொஸ்டினா நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இங்க என்ன மேம் இந்த ஹோல் செட்டப் எப்படி மேம் வரும் அப்படிங்கறத பாத்துருவோமா. ஸோ இட்ஸ் நத்திங் பட் ஒன்ஸ் நான் இப்போ ஒரு Jackson turbidity meter செட்டப் வந்து இந்த பிக்சர்ல காமிச்சிருக்கேன். இங்க வந்து கீழே வந்து கேண்டில் பிளேஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேல we kept a beaker. அந்த பீக்கர்ல வந்து வாட்டர் நம்ம ஆட் பண்ணிட்டே போவோம். அண்ட் in that beaker the graduated scale is inserted. ஓகேவா, ஒன்ஸ் அந்த graduated scale நம்ம வந்து turbidity reading வந்து figure out பண்ண போறோம். எப்படி பண்ண போறோம் அப்படின்னா,
இந்த பீக்கர்ல வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்க போறோம். எந்த மொமெண்ட்ல இந்த கீழே இருக்கிற ஃபிளாஷ், அதாவது கேண்டிலோட ஃபிளாஷ் வந்து எனக்கு சீஸ் ஆகுதோ, ஓகே, கேண்டில் ஃபிளாஷ் எந்த மொமெண்ட்ல சீஸ் ஆகுதோ அந்த பர்டிகுலர் மொமெண்ட்ல நான் வாட்டர் பீக்கர்ல பிளேஸ் பண்றது வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸோ அது கரஸ்பாண்டிங்கான ரீடிங்கை வந்து நம்ம எடுத்துப்போம். ஏன்னா ஒன்ஸ் அந்த பீக்கர்ல நான் வாட்டர் ஆட் பண்ண கலங்கத்தன்மை அதிகமாயிட்டே போகும். எனக்கு ஒரு சர்டன் பாயிண்ட்ல கேண்டில் வந்து சீஸ் ஆயிரும், ரைட், கேண்டிலோட லைட் வந்து சீஸ் ஆயிரும், ரைட்டா. ஸோ அதிகமான லைக் மண் இருக்கிற ஒரு ஏதாவது ஒரு டஸ்ட் இருக்கிற வாட்டரை வந்து நீங்க போர் பண்றீங்க அந்த பீக்கர்ல அப்படிங்கும் போது சீக்கிரமாவே நான் ஜஸ்ட் ஒரு ஃபியூ டெப்த்லயே என்ன ஆகும், அந்த கேண்டிலோட ஃபிளாஷ் வந்து எனக்கு சீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். திஸ் இஸ் ஹவு வி ப்ரிடிக்ட் டர்பிலிட்டிமா, ஓகேவா. இன் ஜாக்சன் டர்பிலிட்டி மீட்டர் இதுதான் ஹோல் செட்டப்பே. ஒரு கிளாஸ் பீக்கர் இருக்கும், அதுக்கு கீழே வந்து ஃபிளாஷ் இருக்கும். அந்த ஃபிளாஷ் இஸ் நத்திங் பட் கேண்டில்ஸ் ஃபிளாஷ். ஒன்ஸ் அந்த கேண்டில் ஃபிளாஷ் சீஸ் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து வாட்டர் ஆட் ஆன் பண்ணிட்டே இருப்போம். அண்ட் கிராஜுவேஷன் regarding the turbidity will be taken. Okay, so this is Jackson turbidity meter. Usually வந்து இந்த செட்டப் ஒர்க்கிங் இது மாதிரிலாம் கேட்காம ஜாக்சன் டர்பிலிட்டி மீட்டர் எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றோம், அதோட மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் மெஷரிங் கெப்பாசிட்டி என்ன, இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து நிறையவே கேட்குறாங்க. ஸோ the level of water is increased till the image of flame ceases to be seen. The turbidity is measured from graduated glass tube and it is used when turbidity is greater than 25 ppm. ஸோ turbidity வந்து 25 ppm அதிகமா எக்ஸீட் ஆகுது அப்படிங்கும் போது தான் ஜாக்சன் டர்பிலிட்டி மீட்டர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். அதுக்கு கீழே லைக் ஒரு 24 ppm நான் கால்குலேட் பண்ணணும், ஒரு 20 ppm நான் கால்குலேட் பண்ணணும் மேம் அப்படின்னா JDO won't help us. So the minimum, okay, the minimum turbidity that I can measure with the help of JDO, Jackson turbidity meter is 25 ppm. அப்போ மேக்ஸிமம் எவ்வளோ மேம் மெஷர் பண்ணலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 ppm வரைக்குமே ஜாக்சன் டர்பிலிட்டி மீட்டர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, மினிமம் வேல்யூ பார்த்துக்கோங்க, மேக்ஸிமம் வேல்யூ 1000 வரைக்கும் நம்மளால மெஷர் பண்ண முடியும். திஸ் இஸ் ஜாக்சன் டர்பிலிட்டி மீட்டர். இதுவே பேலன்ஸ் டர்பிலிட்டி, நெஃப்ளோ மீட்டர் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். when you talk about the ballast turbidity meter, here we use the technique called color matching techniques. Okay, color matching technique இதுவும் ஒரு question asking part. Moreover ballast turbidity meter வந்து ஒரு trial and error method னு சொல்லலாம். எதனால மேம் இதை வந்து trial and error method னு சொல்றாங்க அப்படிங்கறத பாப்போமா. so this is a setup of ballast turbidity meter மா, ஓகேவா. so இங்க வந்து ஆப்போசிட் எண்ட்ல ஒரு எலக்ட்ரிக் பல்ப் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்ல 2 டெஸ்ட் டியூப்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா, இங்க நமக்கு சைட்ல இருந்து பார்க்கும்போது ஒரே ஒரு டெஸ்ட் டியூப் மட்டும் தான் தெரியுது. பட் இதை நீங்க வந்து ஃப்ரண்ட் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டெஸ்ட் டியூப் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ ஒரு டெஸ்ட் டியூப்ல ஆல்ரெடி நோன் சாம்பிள் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு டெஸ்ட் டியூப்ல நான் என்ன சாம்பிளுக்கு வந்து டர்பிலிட்டி ஃபிகர் அவுட் பண்ணுமோ அந்த வேல்யூஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் we have to switch on, okay, switch on this light. Once in the light வந்து அந்த 2 டெஸ்ட் டியூப்லயும் படும்போது the suspended solids that is present in a water, okay, just hear it right, the suspended solids that is present in a water start to absorb the light. ஓகேவா, அந்த லைட்டை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த அப்சார்ப்ஷன் பொறுத்து the whole test tube மே நமக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இலுமினேட் ஆகும். எப்படி மேம் இலுமினேட் ஆகும் அப்படின்னா கீழே என்ன செட்டப் பண்ணியிருப்போம் அப்படின்னா ப்ளூ கோபால்ட் கிளாஸ் பிளேட் வந்து கீழே செட் பண்ணியிருப்போம். அதுக்கு கீழே அந்த லைட் வந்து எங்கவும் எக்ஸ்பெல் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒயிட் ஓபல் கிளாஸ் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒயிட் ஓபல் கிளாஸ்க்கு மேலே என்ன செட்டப் இருக்கு, ப்ளூ கோபால்ட் கிளாஸ் பிளேட் இருக்கு. இந்த ப்ளூ கோபால்ட் கிளாஸ் பிளேட் தான் டெஸ்ட் டியூப்ஸ்ல நமக்கு என்ன பண்ணுது, டெஸ்ட் டியூப்ஸ்ல நமக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் கலர்ஸை வந்து இன்ஃபியூஸ் பண்ணுது. ஸோ கலர் வேரியேஷன்ஸ் பொறுத்து நம்ம டர்பிலிட்டியை எங்க கண்டுபிடிக்க போறோம். அதனால தான் திஸ் இஸ் டர்ம்ட் அஸ் அ கலர் மேட்சிங் டெக்னிக். ஒரு டியூப் வந்து எனக்கு நோன் சாம்பிள், அதில் வந்து எவ்வளோ டர்பிலிட்டி இருக்கு, 10 யூனிட்ஸா 5 யூனிட்ஸா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இன்னொரு டியூப்ல தான் வந்து அன்னோன் சாம்பிள் இருக்கு. ஓகேவா. ஸோ அந்த அன்னோன் சாம்பிளோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஃபிகர் அவுட் பண்றதுக்கு, டர்பிலிட்டி வேல்யூவை ஃபிகர் அவுட் பண்றதுக்கு ஜஸ்ட் நான் வந்து அந்த கலரை வச்சு மேட்ச் பண்ணுவேன். இப்போ இங்க வந்து ஒரு பிங்க் ஷேடு எனக்கு உருவாகுதுன்னு வச்சுக்கலாம், இந்த நோன்ல வந்து எனக்கு பிங்க் ஷேடு உருவாகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த அன்னோன்ல பிங்க் ஷேடு உருவாகுற வரைக்கும் நான் ஐ கீப்ஸ் ஆன் சேஞ்சிங். ஓகே, ஐ கீப்ஸ் ஆன் சேஞ்சிங் தி சாம்பிள். தட் மீன்ஸ் இப்போ அன்னோன் தான் நீங்க வந்து சாலிடா வச்சுப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு ப்ளூ கலர் உருவாகுது. கலை பிரணீதா, வெரி குட் ஈவினிங்மா, வெரி குட் ஈவினிங். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்,
இங்க ஒரு ப்ளூ ஷேடு உருவாகுதுன்னு வச்சுக்கலாம். அன்னோன்ல ப்ளூ ஷேடு உருவாகுது. எப்படி ப்ளூ ஷேடு உருவாகும்? ஏன்னா சஸ்பெண்டட் சாலிட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். இட் கீப்ஸ் ஆன் அப்சர்விங் த ஃபிளாஷஸ் தட் இஸ் ஃபாலிங் ஓவர். ஓகே, அந்த பல்ப்னால கிரியேட் ஆகுற ஃபிளாஷ் இந்த பார்ட்டிகல்ஸ் மேல படும். சஸ்பெண்டட் சாலிட்ஸ் அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். இதனால கலர் உருவாகும். இந்த கலர் உருவாகுறதுக்கு மெயின் ரீசன் யாரு அப்படின்னா இந்த ப்ளூ கோபால் கிளாஸ். இதுவுமே கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ப்ளூ கோபால் கிளாஸ் வந்து எந்த டர்பிலிட்டி மீட்டர்ல, எந்த டர்பிலிட்டி செட்டப்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் பிரசன்ட் இன் பேலஸ். ஓகேவா? ஸோ ஃபைன்மா. ஸோ இந்த ப்ளூ கோபால்ட் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்ட் டியூப்ல வந்து நமக்கு கலர் இன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். மேபி இங்க ப்ளூ இருக்கு அப்படின்னா நான் நோன் சாம்பிளை வந்து மாத்திக்கிட்டே இருப்பேன். நோன் சாம்பிள ஃபர்ஸ்ட் 10 ppm வச்சிருக்கேன். அங்க வந்து பிங்க் தான் எனக்கு ஃபார்ம் ஆயிருக்கு, ப்ளூ ஃபார்ம் ஆகல. ஓகே, ஸோ பிங்க் எடுத்து திரும்பவும் வேற மாத்துங்க. 5 ppm இருக்கிறது வைங்க, 6 ppm இருக்கிறது வைங்க. அது மாதிரி ppm ஓட வேல்யூவை மாத்தி மாத்தி மாத்தி, அதாவது ஸ்டாண்டர்ட் டியூபோட வேல்யூவை மாத்தி 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 கரெக்டா இந்த அன்னோன் வேல்யூக்கு, அதாவது அன்னோன் டெஸ்ட் டியூப் இருக்கு இல்லையா, அந்த கலர் மேட்ச் ஆகுற வரைக்கும் டெஸ்ட் டியூப்ஸை மாத்தி ஃபைனலி we can predict out what amount of turbidity is present in an unknown tube. இதுதான் கலர் மேட்சிங் டெக்னிக். சரி, நீங்க மாத்திக்கிட்டே இருக்கிறதுனால இது வந்து நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே மேம், ஸ்டோரிலாம் ஓகே. இப்போ வந்து எங்களுக்கு கொஸ்டின் ஆஸ்கிங் பார்ட் சொல்லுங்க அப்படின்னா பேஸ் டெப்ளோமீட்டர்ல என்ன பிரின்சிபல் பேஸ் பண்ணுது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. என்ன பிரின்சிபல்மா? 2 ஆப்ஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு. பேலஸ் டெப்ளிட்டி மீட்டர் அப்படிங்கிறது அப்சார்ப்ஷன் பிரின்சிபல் பேஸ் பண்ணதா இல்ல ஸ்கேட்டரிங் பிரின்சிபல் பேஸ் பண்ணதா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம். Just let me know in the comment section what principle it is based on. டக்குன்னு சொல்லுங்க. Absorption or scattering? Anybody from the comments? Kalai, Pranita or KM, those who are present in a live, just try to answer. Okay, so it is based on absorption principle. Okay va? So இத क्वेश्चन ஆ கேட்பாங்க. அடுத்து வந்து ரொம்ப காமனா டொமஸ்டிக் வாட்டர் சப்ளைஸ்க்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு டர்பிலிட்டி மீட்டர் அப்படின்னா இந்த பேலஸ் டர்பிலிட்டி மீட்டர் சொல்லலாம். பிகாஸ் ஈவன் a small turbidity of 1 யூனிட் அதை விட கம்மியான அமௌண்ட், இது ரெண்டுமே நம்மளால அந்த பேலஸ் டர்பிலிட்டி மீட்டர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ண முடியும். ஓகேவா? even 1 ppm, even less than that 1 ppm we can measure with the help of a ballast turbidity. இதுவும் question asking part. அடுத்து, in ballast turbidity meter the light intensity is measured in the direction of a incident light only, whereas in nephelometer light intensity is measured at the right angle to the incident ray. So இதுவுமே பாத்துக்கோங்க. அப்போ இதுதான் வந்து லைட் இன்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அதே சேம் டைரக்ஷன்ல தான் என்ன பண்ண போறேன், இந்த டர்பிலிட்டியை மெஷர் பண்ண போறேன். the amount of incident lights வந்து நம்ம மெஷர் பண்ண போறோம். ஆனா நெஃப்லோமீட்டர் கேஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, if this is a sample, okay, if this is a sample setup, இங்க தான் வந்து லைட் சோர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த லைட் சோர்ஸ்ல இருந்து சாம்பிளுக்கு லைட் வந்து கொஞ்சம் ஃபால் ஆகும் இல்லையா. இந்த லைட் வந்து எல்லா இடத்துலயும் சஸ்பெண்டட் சாலிட்ஸ்ல பட்டு எல்லா இடத்துலயும் நமக்கு ஸ்கேட்டர் ஆகும். கரெக்டா பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல எவ்வளோ லைட் வந்து நமக்கு ஸ்கேட்டர் ஆயிட்டு வருது அப்படிங்கறத மெஷர் பண்றது தான் நெஃப்லோமீட்டர். ஸோ நெஃப்லோமீட்டர் அப்படிங்கிறது the amount of light scattering is measured at the right angle or normal. ஓகேவா? ரைட் ஆங்கிள் சொல்லுவோம், or normal to the incident ray அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அது வந்து நெஃப்லோமீட்டர். இல்ல பெர்ஃபெக்ட்டா சேம் டைரக்ஷன்லயே வந்து நான் இன்சிடென்ட் லைட் எவ்வளவு மெஷர் பண்றேன் அப்படின்னா that is ballast turbidity meter. ஓகேவா? ஸோ நெஃப்லோமீட்டர் இஸ் பேஸ்ட் ஆன் தி ஸ்கேட்டரிங் பிரின்சிபல். 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேலஸ் டர்பிலிட்டிங்கிறது அப்சார்ப்ஷன் பிரின்சிபல், நெஃப்லோமீட்டர் அப்படிங்கிறது ஸ்கேட்டரிங் பிரின்சிபல். ஓகேவாமா? ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். யூஸ்வலா வந்து நெஃப்லோமீட்டர் பேஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபார்மஸ் அண்ட் லிக்விட் யூஸ் பண்ணி டர்பிலிட்டியை வந்து நம்ம மெஷர் பண்றோம். ஸோ FTU ஃபார்மஸ் அண்ட் டர்பிலிட்டி யூனிட் அப்படிங்கிற டேர்ம்லயும் we can express the turbidity. Okay ma? So I have a few questions for you. Just try to answer these questions. Which of the following is preferred for turbidity measurement of water when turbidity of a sample is less than 5 அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 5 விட கம்மியா இருக்கு, ஏமா டர்பிலிட்டியோட வேல்யூ 5 விட கம்மியா இருக்கு அப்படின்னா என்ன டர்பிலிட்டி மீட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்? பேலஸா, ஜாக்ஷனா, இல்ல டர்பிலிட்டி ராடா, டர்பிலிட்டி டியூபா? Just tell me in the comment section. What would be the answer?
வெரி வெரி சிம்பிள் கொஷின். ஜஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. டோன்ட் ஃபியர் தட் மேபி மிஸ்டேக் ஆயிருமா அப்படின்னா இதுவும் நினைச்சுக்க வேண்டாம். ஜஸ்ட் ஆன்சர். ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து இந்த ரெக்கார்டட் வெர்ஷனா பாக்குறீங்க, ஏன்னா லைவ் நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லையா, இது வந்து உங்களுக்கு யூடியூப்ல அவைலபிளா தான் இருக்கும். ஒன்ஸ் இதை நீங்க ரெக்கார்டடா பாக்குறீங்க அப்படிங்கும் போது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணலாம். சரியா? ஓகே. ஸோ லெஸ் தென் 5 அப்படிங்கும் போது பேலஸ்ட் டர்பிடிட்டி மீட்டர் யூஸ் பண்ணி நம்மளால மெஷர் பண்ண முடியும். அடுத்து ஹை டர்பிடிட்டி ஆஃப் வாட்டர் கேன் பி டிட்டர்மைன் பை, ஹை டர்பிடிட்டி அப்படிங்கிறது அவங்க மெஷர் பண்றாங்க 25 ppmக்கு மேல அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அதிகமான இருக்க டர்பிடிட்டியை வந்து நம்ம என்ன மீட்டர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவோம்? டர்பிடிட்டி டியூப், ஜாக்ஷன், பேலஸ், ஹெலிப்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் வில் பி தி ஆன்சர்? when the turbidity is greater than 25 ppm we go for jackson turbidity meter. even 1000 ppm வரைக்குமே நம்மளால jackson turbidity meter யூஸ் பண்ணி மெஷர் பண்ண முடியும். so turbidity meter using blue cobalt plates. ஆன்சர் என்ன? ப்ளூ கோபால்ட் பிளேஸ் எதுல நம்ம பிளேஸ் பண்ணுவோம்? ஸோ 2 டெஸ்ட் டியூப் இருக்கும், அதுக்கு கீழே ப்ளூ கோபால்ட் பிளேட் பிளேஸ் பண்றதுனால இங்க வந்து கலர் இன்ஃபியூஸ் ஆகும். இந்த கலர் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மூலமா டர்பிடிட்டி கண்டுபிடிப்போம். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் பேலஸ்ட் டர்பிடிட்டி மீட்டர். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பேலஸ்ட் டர்பிடிட்டி மீட்டர் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் லெட்ஸ் டாக் அபவுட் தி கலர். ஒரு வாட்டர்ல கலர் இன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு மெயின் ரீசனா என்ன இருக்கும் அப்படின்னா அதுல பிரசன்ட் ஆயிருக்க சஸ்பெண்டட் மேட்டர்ஸ், டிசால்வ்ட் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சஸ்பெண்டட் மேட்டர்ஸ்க்கும் டிசால்வ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கலர் இஸ் காஸ்ட் பை சஸ்பெண்டட் அண்ட் டிசால்வ்ட் மேட்டர்ஸ் இன் தி வாட்டர். தி யூனிட் ஆஃப் அ கலர் இஸ் கோபால் ஸ்கேல். ஸோ கலரை வந்து என்ன ஸ்கேல்ல மெஷர் பண்றோம்? எப்படி வந்து டர்பிடிட்டியை சிலிக்கா ஸ்கேல்ல மெஷர் பண்றோமோ, ஓகே, டர்பிடிட்டியை என்ன ஸ்கேல்ல மெஷர் பண்றோம்னு பார்த்தோம், சிலிக்கா ஸ்கேல்ல மெஷர் பண்றோமோ அதே மாதிரி கலரை வந்து நீங்க கோபால் ஸ்கேல்ல மெஷர் பண்ணுவீங்க. அது கோபால் ஸ்கேல் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் 1 milligram. ஓகே, 1 milligram. ஹலோ தீபக், வெரி குட் ஈவினிங்மா. 1 milligram ஆஃப் குளோரோபிளாட்டினேட் அயான். ஓகே, பிளாட்டினம்னு மென்ஷன் பண்ணுவாங்க, பட் அந்த பிளாட்டினம் வந்து நீங்க என்ன ஃபார்ம்ல எடுத்துப்பீங்க அப்படின்னு கொஸ்டினா கேட்கலாம். குளோரோபிளாட்டினேட், 1 milligram of chloroplatinate when mixed with 1 liter of a distilled water. ஸோ அப்போ எனக்கு வந்து என்ன கலர் இன்ஃபியூஸ் ஆகுதோ அந்த கலர் தான் 1 unit of a color அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ the permissible value of a color should not exceed 20 but preferably less than 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எப்பவுமே வந்து கலரோட permissible value வந்து 20 எக்ஸீட் பண்ணக்கூடாது. அதாவது 20 யூனிட்ஸ். என்ன யூனிட் மேம்? கோபால்ட் யூனிட். கோபால்ட் யூனிட் எப்படி கிரியேட் ஆச்சு இப்பதான் பார்த்தோம். 1 milligram குளோரோபிளாட்டினேட் அயான 1 liter ஆஃப் டிஸ்டில்டு வாட்டர்ல மிக்ஸ் பண்றீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன அமௌண்ட் ஆஃப் கலர் வந்து பிரசென்ட் ஆயிருக்கோ அதுதான் வந்து நம்ம 1 unit ஆஃப் கலர் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ 10 வரைக்கும் ப்ரிஃபரபிள், பட் 20 எக்ஸீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் ஆல் ஃபேக்டர் வெரி இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் அப்படின்னா அப்பரண்ட் கலர், ட்ரூ கலர். ஓகே, அப்பரண்ட் கலர், ட்ரூ கலர், இது ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத கொஸ்டினா கேட்பாங்க. ஓகே, ஸோ வாட்டர் whose color is partly due to the suspended matter. வெறும் சஸ்பெண்டட் மேட்டர்னால நமக்கு கலர் வந்து இன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா that is termed as a apparent color. அண்ட் வெறும் டிசால்வ்டு சாலிட்ஸ்னால ஒரு கலர் வந்து இன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா that is termed as a ட்ரூ கலர். ஸோ சஸ்பெண்டட் கலருக்கும் அப்பரண்ட் கலருக்கும் ட்ரூ கலருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இதுவுமே கொஸ்டின் ஆஸ்கிங் பார்ட் தான். ஸோ வாட்டர் whose color is partly due to the suspended matter is said to be apparent color. சஸ்பெண்டட் மேட்டர்னால ஒரு கலர் வந்து இன்ஃபியூஸ் ஆகுது தண்ணியில அப்படின்னா அது வந்து அப்பரண்ட் கலர் அப்படின்னும், இல்ல டிசால்வ்டு சாலிட்னால தண்ணியில வந்து கலர் இன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா அதை ட்ரூ கலர் அப்படின்னும் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இது எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தவிர்த்து கொஸ்டின் ஆஸ்கிங் பார்ட் அப்படின்னா கலரை வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்ணி மெஷர் பண்றோம் அப்படிங்கிறது கொஸ்டினா கேட்கலாம். The measurement of a color is done by color matching technique. It is also called tintometer method. So tint அப்படின்னா என்னமா? கலரா? ஓகே, tint is nothing but the color. So tintometer method யூஸ் பண்ணி நம்மளால கலர் எவ்வளவு பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ண முடியும். அண்ட் ட்ரூ கலர் அப்படிங்கிறத பார்த்தோமா? சொல்லுங்க பார்ப்போம். ட்ரூ கலர் அப்படிங்கிறது சஸ்பெண்டட் சாலிட்ஸ் பிரசன்ட் இருக்கிறதுனால வருமா, இல்ல டிசால்வ் சாலிட்ஸ் பிரசன்ட் இருக்கிறதுனால வருமா? கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ஸோ ட்ரூ கலர் இஸ் மெஷர்ட் ஆன் வித் ஸ்கேல். அதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க. பர்கெஸ் ஸ்கேல். ஓகே, பர்கெஸ்
Burgess scale by Nessler's tube. So Nessler's tube எங்க யூஸ் பண்றோம், டின்டோமீட்டர் எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் அதிகம். Nessler's tube அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்கா ட்ரூ கலர் மெஷர்மெண்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுவும் Burgess scale யூஸ் பண்ணி தான் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கலர் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அடுத்து ரிசல்ட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் TCU. அதனால TCU அப்படின்னா ட்ரூ கலர் யூனிட்மா. ஓகேவா, ட்ரூ கலர் யூனிட் ஆர் ஹேசன் யூனிட். ஹேசன் யூனிட்லயோ இல்ல TCU ட்ரூ கலர் யூனிட்லயோ தான் யூஸ்வலா இந்த கலரை வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். அண்ட் 1 TCU ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். 1 யூனிட் வந்து எப்படி மேம் எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, நம்ம டபிள்யூல சிலிக்கா ஸ்கேல் பார்த்த மாதிரி இங்க எப்படி 1 யூனிட் எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அப்படின்னா 1 TCU is equal to color produced by 1 milligram per liter of platinum in the form of chloroplatinate. So 1 milligram of platinum எடுக்கிறீங்க, ஆனால் பிளாட்டினம் டைரக்டாக நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ இன் ஃபார்ம் ஆஃப் அ குளோரோபிளாட்டினேட்ல 1 மில்லிகிராம் எடுத்து அது 1 லிட்டர்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா யூ கெட் 1 TCU. ஓகே, 1 TCUனா என்னன்னு கொஸ்டின் கேட்கலாம். ட்ரூ கலர் எந்த ஸ்கேல்ல மெஷர் பண்றோம் கொஸ்டின் கேட்கலாம். என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னு கொஸ்டின் கேட்கலாம். டின்டோமீட்டர் எதுக்காக யூஸ் பண்றோம், இது எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் அ கொஸ்டின் ஆஸ்கிங் பார்ட். அடுத்து வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டேஸ்ட் அண்ட் ஆர்டர். ஓகே, டேஸ்ட் அண்ட் ஆர்டர். ஸோ என்ன விஷயங்கள்லாம் வந்து டேஸ்ட்டை இன்ஃபியூஸ் பண்ணுது, அப்படி வாட்டர்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்க என்னென்ன விஷயங்கள் டேஸ்ட்டை இன்ஃபியூஸ் பண்ணுது அப்படின்னா மினரல்ஸ், மெட்டல்ஸ், சால்ட்ஸ், டிசால்வ்ட் கேஸஸ், ஓகே, மீத்தேன், ஃபீனால், கிரெசோல்ஸ், அமோனியா, ஆர்கானிக் மேட்டர்ஸ், இண்டஸ்ட்ரியல் லிக்விட்ஸ், இது எல்லாமே வாட்டர்ல டேஸ்டையும் ஆர்டரையும் இன்ஃபியூஸ் பண்ணுது. ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ் தட் இன்ஃபியூசஸ் டேஸ்ட் அண்ட் ஆர்டர். ஸோ இந்த ப்ரெசென்ட் ஆயிருக்க டேஸ்டையும் ஆர்டரையும் எப்படி மேம் நம்ம மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் ஆஸ்மோஸ்கோப். ஓகே, வித் த ஹெல்ப் ஆஃப் ஆஸ்மோஸ்கோப் வி மெஷர் தி டேஸ்ட். ஆக்சுவலி டேஸ்ட்ங்கிறது வந்து எலக்ட்ரானிக் டங்க் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி நம்மளால மெஷர் பண்ண முடியும். அண்ட் ஆர்டரை வந்து மெயினா நம்ம ஆஸ்மோஸ்கோப் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம். டேஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் டங்க், ஆர்டர் வந்து ஆஸ்மோஸ்கோப். இதுவும் ஸ்ப்ளிட் பண்ணி கொஸ்டினா கேட்கலாம். So the unit of a taste and order is mere number. அது என்ன mere number அப்படின்னா it's just expressed as a simple number அப்படின்னு சொல்றாங்க. அந்த நம்பர் என்ன அப்படின்னா threshold order number. Threshold order number. And so இந்த threshold order number எப்படி டிஃபைன் பண்ணலாம், இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இட் இஸ் நத்திங் பட் a plus b divided by a. இல்ல ஏங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா a represents the volume of sample undiluted. ஸோ உங்ககிட்ட எவ்வளோ சாம்பிள் கொடுக்குறாங்களோ, மேபி ஒரு 10 ml கொடுத்துட்டு இதோட threshold order number என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு வாமா அப்படின்னா அந்த 10 ml சாம்பிள் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அதுதாமா ஓகே வால்யூம் ஆஃப் undiluted sample given. அதுதான் வந்து அந்த 10 ml தான் வந்து எனக்கு ஏ. பிங்கிறது என்ன மேம் அப்படின்னா ஒன்ஸ் அந்த 10 mlல எனக்கு டேஸ்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஒரு ஆர்டர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, எனிதிங் கேன் ப்ரெசென்ட். ஓகேவா, ஸோ இந்த ஆர்டரும் டேஸ்ட்டும் இல்லாம ஆக்குறதுக்கு அந்த சாம்பிள்ல நான் எவ்வளோ தண்ணி ஆட் பண்றேன், ஓகே புரியுதா, இந்த ஆர்டரையும் டேஸ்டையும் இல்லாம ஆக்குறதுக்கு லைக் நல்லிஃபை பண்றதுக்கு எவ்வளோ டிஸ்டில்டு வாட்டர் நம்ம ஆட் பண்றோமோ, ஒரு 10 லிட்டர் ஆட் பண்ணலாம், இல்ல 1 லிட்டர் ஆட் பண்ணலாம், இல்ல 3 லிட்டர் ஆட் பண்ணலாம். The amount of or else the volume of distilled water added to remove the odor. So இதுதான் வந்து நம்ம B அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். So A plus B divided by A gives us threshold order number. Drinking water அப்படின்னா threshold order number 1 குள்ள இருக்கணும். Cause of rejection, அதாவது எந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் என்கிட்ட இல்ல மேம், அப்போ TON வந்து எவ்வளவு ரேஞ்ச் வரைக்கும் போகலாம் அப்படின்னா 3 வரைக்கும் போகலாம். அதுக்கு மேல 3க்கு மேல எக்ஸீட் ஆச்சு அப்படின்னா அந்த தண்ணியை நீங்க குடிக்கவே கூடாது. ஸோ கொஸ்டின் என்ன கேட்பாங்க, ட்ரிங்கிங் வாட்டர் TON ranges for அப்படின்னா 1 மா. நிறைய பேர் மிஸ்டேக் பண்றது 3 போட்டுறது இல்ல, TON ranges for 1. எப்போ ட்ரிங்கிங் வாட்டருக்கு நீங்க யூஸ் பண்றீங்க அப்படிங்கும் போது காஸ் ஆஃப் ரிஜெக்ஷன் அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்க, ஒரு டாலரன்ஸ் லிமிட் அது மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா தான் இட் ஷுட் நாட் எக்ஸிட் 3ன்னு வரும். ஓகேவா, ஸோ இந்த 2 வேரியேஷன்ஸும் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கிறத பார்ப்போமா. 12.5 ml sample of treated wastewater required 187.5 ml of water
free distilled water to reduce the odor at the level just perceptible. What is the threshold odor number for the good evening Vijay Raj dissolved ma'am? Okay ma. What is the threshold odor number for the wastewater sample அப்படிங்கறத क्वेश्चना கேட்டிருக்காங்க. இப்போ TON calculate பண்ணோம் அப்படிங்கும்போது we have a plus b divided by a as an formula. இங்க aங்கற வேல்யூ எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படினா we already know it's nothing but the sample that is given. So 12.5 plus bங்கற வேல்யூ எவ்வளவு amount of distilled water required to nullify, okay, to nullify the taste or odor. So இந்த இடத்துல நம்ம order பத்தி பேசுறோம். So I have to add 187.5 divided by 12.5. okay, so இதை நீங்க calculate பண்ணீங்க அப்படிங்கும்போது you get the answer of 16. so இந்த மாதிரி questions வந்து நிறைய தடவை TNPSC இல்ல RRB எல்லாம் கேட்டிருக்காங்க. very favorite questions for all the departments அப்படினே சொல்லலாம். ஓகேவா? so keep in your mind a plus b divided by a. ஏங்கிறது வந்து எவ்வளோ சாம்பிள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. bங்கிறது அந்த சாம்பிள்ல பிரசன்ட் ஆயிருக்கு டேஸ்ட் ஆரல்ஸ் ஆர்டரை வந்து நலிஃபை பண்றதுக்கு நீங்க எவ்வளவு டிஸ்டில்ட் வாட்டர் ஆட் பண்றீங்க அப்படிங்கிறது. தென் அகைன் டிவைட் பை ஏ தான் போடணும். நிறைய பேர் வந்து பி போட்டு கொஸ்டின் ஆன்சரே மாத்துறீங்க. that is not true. next question பார்க்கலாம். the turbidity of a raw water measures acidity, dissolved oxygen, hardness, suspended solids இது மாதிரி கொடுத்திருக்காங்க. the turbidity is measured the amount of suspended solids present in a water. ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான் எவ்வளவு suspended solids இருக்கு or else எவ்வளவு dissolved solids இருக்கு அப்படிங்கறது பொறுத்து turbidity values வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இதை வந்து சிலிக்கா ஸ்கேல்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். இதெல்லாம் பார்த்தோம். ஓகே, so next we have a physical parameter that is temperature. Temperature also plays a very major role அப்படின்னு சொல்லலாம். so temperature affects the chemical and biological activities. so usually வந்து வாட்டர்ல எவ்வளவு டெம்பரேச்சர் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத பொறுத்து அந்த வாட்டரோட பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி எவ்வளோ அப்படிங்கறத நம்மளால ஃபிகர் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ டெம்பரேச்சர் அஃபெக்ட்ஸ் தி கெமிக்கல் ஆஸ் வெல் அஸ் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி. தட்ஸ் வை we take temperature as a very important physical parameters. Okay, fine ma. so if a temperature is increases by 10 degree, the biological activity gets doubled அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆஸ்கிங் பார்ட். ஸோ ஒன்ஸ் நான் 30 டிகிரி செல்சியஸ்ல இருந்து வாட்டரை 40 டிகிரி செல்சியஸ்க்கு இன்க்ரீஸ் பண்றேன் அப்படிங்கும் போது அந்த தண்ணியோட பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி, ஓகே, அந்த சாம்பிள்ல மேபி ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் டெஸ்ட் சீரிஸ் வித் டிஸ்கஷன் எப்போ பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறீங்க கேஎம். ஸோ விச் டெஸ்ட் சீரிஸ் யூ ஆர் ஆஸ்கிங் மா? விச் டெஸ்ட் சீரிஸ் யூ வாண்ட்? ஃபைன். ஸோ 40 டிகிரி செல்சியஸ்க்கு ஸ்விட்ச் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். 30 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 40 டிகிரி செல்சியஸ்க்கு ஸ்விட்ச் ஆகுது அப்படிங்கும் போது அந்த சாம்பிளோட பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி டபுள் த டைம்ஸா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஹென்ஸ் for a water supply the temperature should be in the range of 10 to 25 degree celsius. so biological activity வந்து எனக்கு நடக்க கூடாது. ஏன்னா ஆர்கானிக் மேட்டரோட கண்டென்ட் it should be very minimal. once organic matter present ஆயிருக்கு அப்படின்னா அந்த வாட்டர் என்னால கன்சியூம் பண்ண முடியாது. have to treat that, it have to take lot of treatment plans. நான் வந்து செகண்டரி ட்ரீட்மெண்ட் இன்ஃபியூஸ் பண்ணும், லைக் ஆக்டிவேட்டட் ஸ்லஷ் ப்ராசஸ் ஒரு ஸ்ட்ரிக்லிங் ஃபில்டர், இது மாதிரி எக்கச்சக்கமான ப்ராசஸ் வந்து ஆர்கானிக் மேட்டர் present ஆயிருந்தது அப்படின்னா நம்ம வந்து லைக் பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஹெட் ஏக் லைக். ஸோ இதனால பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி நம்மளால லைக் இன்க்ரீஸ் ஆகிறத நம்மளால தடுக்க முடியாது. once the temperature keeps on increases, so we have to maintain the temperature as minimum as possible. so the temperature should be 10 degrees celsius. இல்ல மேம் என்னால டெம்பரேச்சர் வந்து 10 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகலாம், நம்ம 25 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகலாம். அதை தாண்டி போறது வந்து இட்ஸ் அப்ஜெக்ஷனபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ரேஞ்ச் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேஎம் ஃபார் ஏஇ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஓகேம்மா, ஐ வில் ஆஸ்க் தி அட்மின் டு டாக் டு யூ. ஆக்சுவலி யூ கேன் கால் an அகாடமி நம்பர். ஓகேவா? உங்களுக்கு வந்து அகாடமி நம்பர் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த நம்பர் கால் பண்ணி எந்த இன்ஃபர்மேஷன் வேணாலும் நீங்க கேட்டுக்கலாம். சரிங்களா? ஐ ஹோப் திஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல். ஸோ நெக்ஸ்ட் வந்து லெட்ஸ் டாக் அபவுட் தி கண்டக்டிவிட்டி. கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது எப்படி மேம் அது ஃபிசிக்கல் பேராமீட்டர்ல ஃபாலோ ஆகுதா அப்படின்னா எஸ்மா. ஆக்சுவலி டெம்பரேச்சர்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் சொல்றேன். தெர்மல் ஷாக் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. தெர்மல் ஷாக். வாட் இஸ் திஸ் தெர்மல் ஷாக் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ட் ரிவர்ல ஒரு கெனால்ல ஏதாவது ஒரு நேச்சுரல் வாட்டர் பாடியில
டிஸ்சார்ஜ் பண்றீங்க, ஆனா அந்த எஃப்ளூயன்ட்டோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கும் போது சடனா அந்த வாட்டரோட டிஓ லெவல், அதோட டிசால்வ்ட் ஆக்சிஜன் லெவல் வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். எப்போ when you dispose the hard industrial effluents or power plants or automobile industries, anything, ஏதாவது இது மாதிரி எஃப்ளூயன்ஸை நீங்க நேச்சுரல் வாட்டர் பாடியில் சடனாக டிஸ்போஸ் பண்றீங்க அப்படிங்கும் போது அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல டிஓ கண்டென்ட் வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும், பயங்கரமா ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் இது ஃபால் ஆயிட்டு 4 ppmக்கு கம்மியா போகுது, 4 ppm பார்ட்ஸ் பர் மில்லியன், ஓகே, 4 ppmக்கு கம்மியா ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னா where the fishes or aquatic life starts to affect. ஸோ இந்த ஃபினாமினனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தெர்மல் ஷாக் அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இதுவும் ஒரு கொஸ்டினா கேட்கலாம். தெர்மல் ஷாக் இஸ் நத்திங் பட் when you dispose or discharge a very hard industrial effluent into the natural water body and the DO content suddenly falls. When it falls below 4 ppm, the aquatic life affects. That process is termed as a thermal shock. ஓகே, தெர்மல் ஷாக்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுதா? ஸோ அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங். யூஸ்வலாக வந்து வாட்டர்ல 9.2 milligram per liter ஆஃப் டிஓ வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். 4 ppmக்கு மேலே ஃபால் ஆச்சுன்னா நீங்க பிரச்சனைன்னு சொல்றீங்களே, எவ்வளோ டிஓ வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் யூஸ்வலா தண்ணியில அப்படின்னா அட்லீஸ்ட் 9.2 milligram per liter அந்த வாட்டர் பாடியில வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அது கம்மியாய் 4 ppmக்கு போயிருச்சு, அது 4 milligram per literக்கு போயிருச்சு அப்படின்னா தான் நமக்கு பிரச்சனை. சரியா? ஓகேமா. So let's move on to the next physical parameter, that is specific conductivity of a water. Specific conductivity எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா how it relates to physical parameter மேம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? So it is a direct measurement of a total dissolved solids. So கண்டக்டிவிட்டியா மெஷர் பண்றது மூலமா எனக்கு என்ன சாலிட்ஸோட கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னா you can directly get the total dissolved solids content. Okay, total dissolved solids content. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் மேம் இது வந்து பிசிக்கல் பெராமீட்டர் கீழே வச்சிருக்காங்க? total dissolved solidsங்கிறது என்னது? இட்ஸ் நதிங் பட் பிசிக்கல் பெராமீட்டர். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் total solidsல வந்து சஸ்பெண்டட், டிசால்வ்ட் அண்ட் கொலாய்டல் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இது மூணுமே நமக்கு வந்து ஒரு பிசிக்கல் பெராமீட்டரா நம்ம கன்சிடர் பண்றோம். அதுல மெயினா இந்த டோட்டல் டிசால்வ்ட் சாலிட்ஸ் வந்து எவ்வளவு பிரசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டக்டிவிட்டியை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். எப்படி மேம்? நாட் ஒன்லி டிசால்வ் சாலிட்ஸ், ஈவன் சால்ட்ஸோட அமௌண்ட், ஓகே, சால்ட்ஸோட அமௌண்ட் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கும் இந்த கண்டக்டிவிட்டி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. யூஸ்வலாக ஒரு வாட்டரோட கண்டக்டிவிட்டியை மெஷர் பண்ணிடுவாங்க. 25 டிகிரி செல்சியஸ்ல தான் இந்த ஹோல் எக்ஸ்பெரிமெண்ட்டே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 25 டிகிரி செல்சியஸ்ல தான் ஹோல் எக்ஸ்பெரிமெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது ஒரு கொஸ்டின் ஆஸ்கிங் பார்ட். அடுத்து கண்டக்டிவிட்டியை, ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டியை மைக்ரோமோ பர் சென்டிமீட்டர்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. What unit? Micromole per centimeter. At 25 degrees Celsius, we have to maintain the temperature. And இந்த வேல்யூ எனக்கு கிடைக்கும் பாத்தீங்களா? ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டின்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த வேல்யூ கூட நான் 0.65ங்கிற ஒரு கோஎஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்றேன் அப்படிங்கும் போது the final value I get is dissolved solids content. And the unit of that dissolved solid content is milligram per liter or ppm. So conductivity measure பண்றது மூலமா எனக்கு எப்படி dissolved content வந்து கிடைக்குது, dissolved salt contentோ இல்ல dissolved solid contentோ எப்படி கிடைக்குது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா conductivity or value நான் எதுல எக்ஸ்பிரஸ் பண்றேன்? மைக்ரோமோ பர் சென்டிமீட்டர். ஓகே, இந்த வேல்யூ எனக்கு கிடைக்குது. இது கூட 0.65 நான் மல்டிப்ளை பண்றேன். Final value I get is dissolved salts in the unit of milligram per liter. அவ்வளோதாமா. ஓகேவா? ஸோ இந்த 0.65 அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்ட் வேல்யூமா அப்படின்னா இல்லை. இட் இஸ் the value ranges depends upon what type of a salt present. சால்ட் என்ன கைண்ட் ஆஃப் சால்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இந்த 0.65ங்கிறது 0.6 மாறலாம், 0.55 மாறலாம், 0.7 மாறலாம். ஓகேவா? ஸோ திஸ் ஆர் தி திங்ஸ் யூ நீட் டு கீப் இன் யுவர் மைண்ட். ஸோ கண்டக்டிவிட்டியை வச்சு எப்படி நம்ம ஓவரால் டிசால்வ் சாலிட்ஸை ஃபிகர் அவுட் பண்றோம் அப்படிங்கிறத பார்த்தீங்க. கண்டக்டிவிட்டி இன்ட்டு 0.65 போட்டிங்கன்னா உங்களுக்கு டிசால்வ் சால்ட் கண்டென்ட்டோட வேல்யூ மில்லிகிராம் பர் லிட்டர்ல கிடைச்சிருது ஆர் ppmல கிடைச்சிருது. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் பிஹைண்ட் physical parameter. So let's answer this question. The measurement of a color in water is carried out by means of அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க if you get the answer. ஸோ கலரை வந்து மெஷர் பண்றதுக்கு நம்ம என்ன டிவைஸ் யூஸ் பண்றோம்? Anybody?
Okay. So the color can be measured with the help of tintometer. Tint அப்படிங்கிற வார்த்தை எதை மீன் பண்ணுது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கலர் அப்படிங்கிற டேர்ம் மீன் பண்ணுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ டஸ் tintometer. அடுத்து the order of a water can be determined by thermometer, osmoscope, turbidity meter, none of the above கொடுத்துருக்காங்க. ஸோ order of water வந்து நம்ம osmoscope யூஸ் பண்ணி ஃபிகர் அவுட் பண்ணுவோம். ஓ அப்படிங்கிற டேர்ம்ல வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபார் சிம்பிள் திங். ஓகே அம்மா. So yeah, with this I'm going to wind up this session. இதுல வந்து நம்ம physical parameters நல்ல டீடைல்டாவே பார்த்தாச்சு. So we talked about turbidity, conductivity, temperature and color, odor. Okay, எல்லா suspended solids எல்லா physical mattersயும் டீடைல்டா நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் செஷன்ல நெக்ஸ்ட் செஷன்ல chemical parameters பத்தி டீடைல்டா பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா just share with your friends. And நம்மளோட ஸ்பார்க்ஸ் அகாடமில the admissions are going on for TNPSC AE, JDO, RRB JE. ஓகேவா? ஸோ சிவில் ரிலேட்டடா இந்த 3 கோர்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அட்மிஷன் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் கால் அவர் அகாடமி எனி டைம். வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ அவுட். அண்ட் ஏதாவது கைடன்ஸ் தேவைப்படுது, இந்த எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு தெரியல மேம், ஜிஎஸ் எப்படி கவர் பண்றதுன்னு தெரியல மேம் அப்படின்னாலும் நீங்க வந்து யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு கால் அவர் அகாடமி. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. வி ஆர் ஹியர் டு ஆன்சர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். லெட்ஸ் மீட் இன் another live. Thank you, ma'am. Any doubts? So லைவ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு லைக் கண்டென்ட் ரிலேட்டடா ஏதோ டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இல்ல கோர்ஸ் ரிலேட்டடா ஏதோ டவுட்ஸ் இருந்தாலும் சரி, நீங்க கேட்கலாம். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ அவுட். எனி டவுட்ஸ்? Okay, so I hope there is no doubt. Okay, we can I think we can wind up the session. Let's meet on tomorrow's session with